ஹாய். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். 1 வீக் முன்னாடி நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வந்திருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டு பார்த்தேன். எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே வரல. பட் மெயில்லையும் மெசேஜ்லையும் என்ன வந்திருந்துச்சுன்னா, ஹேண்டட் ஓவர் டு அ ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வீட்டிலலாம் ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது. சரி, ஓகே, மழை பெஞ்சிட்ருக்கு பயங்கரமாக. சென்னையிலலாம் செம்ம மழையில். ஸோ பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, பாவம் அவங்களும் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். மறுநாள் காலையில் பார்த்தா, மறுநாள் காலையில் எனக்கு எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. கீழே போய் பார்த்தா ப்ராடக்ட் இல்லை. சரி, ஓகே, நம்ம கால் பண்ணி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலுக்கு நான் ரிப்ளை போட்டது மாதிரி எனக்கு ப்ராடக்ட் வரல, ப்ராடக்ட் மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஒரு 11:30 போல் நான் கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் வரல, ஹேண்டட் ஓவர் டு ரிசப்ஷனிஸ்ட்னு போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு மேடம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எஸ் சார், அது மாதிரி தான் சொல்கிறாங்க, பட் எனக்கு வரலை, என் கையில் ப்ராடக்ட் இல்லை, என்னோடய வீட்லேயுமே ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ளே பார்த்தா காம்பவுண்ட் ஓரத்தில் ஒரு பேக்கேஜ் கீழே கிடக்கு, நல்லா கவர்டான அந்த பேக்கேஜ். என்னென்னு போய் பார்த்தா நான் பண்ண ஆர்டர் அது. பார்த்தோன்னே எனக்கு செம ஷாக்கு. பயங்கரமாக எறும்பு, பூச்சி, நைட்டு ஃபுல்லாக மழையில் இருந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது பார்க்கவே. எனக்கு இந்த பூச்சி எறும்புலாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த பயங்கரமாக ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது. நான் காலில் இருக்குள்ள இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். சரின்ட்டு திரும்ப தண்ணி எடுத்து வந்து அந்த பேக்கேஜ் மேலே ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ராடக்ட் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி நான் ஜிம் பேண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒஸ்ட் ஆக்கிட்டாங்க. நான் எப்பவுமே அமேசானில் ஆர்டர் பண்ணவே மாட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணுறது. செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு ஜிம் பேண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு ஜிம் பேண்ட்டு. ஸோ ஜிம் பேண்ட்டில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அகெயின் ஆர்டரே பண்ணேன். ஆனால் என்னை வந்து அவங்க பயங்கரமாக செஞ்சு விட்டாங்க. ரொம்ப ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வித் அமேசான். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.